புரோக்கரே, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு தங்கச்சி. அவளை கௌரவமான இடத்துல கட்டி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால நல்ல அம்சமா அழகா ஒரு மாப்பிளைய பார்த்து ஏற்பாடு பண்ணுங்க. 30 சவரன் வரைக்கும் போடுறேன். கல்யாண செலவு மொத்தத்தையும் நானே ஏத்துக்கிறேன். அண்ணே, இது போருமாண்ணே? இன்னும் இருக்கிற இந்த ஒரு வீடு, மாடு, செக்கு இது மொத்தத்தையும் வித்துட்டு மாப்பிளைக்கு ஒரு பெரிய பங்களா, ஒரு காரு இதெல்லாம் வாங்கி கொடுத்தா இன்னும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்களே. அவ்வளவு நல்ல மாப்பிளை கிடைக்கும்னா இதெல்லாம் செஞ்சா தப்பே இல்லம்மா. வாய மூடு. அப்பா புத்தி அப்படியே இருக்கு உனக்கு. அவர் இருந்த சொத்து மொத்தத்தையும் ஊருக்கே அள்ளி இறைச்சிட்டு உன்னை ஓட்டாண்டி ஆக்குனது மட்டும் இல்லாம கடனாளியா வர விட்டுட்டு போயிட்டாரு. இத்தனை நாளா ராத்திரி பகலா கஷ்டப்பட்டு இருந்த கடனை அடைக்கிறதுக்கே சரியா போச்சு. இப்பதான் 2 லட்சம் சேர்த்து வச்சிருக்க. அது மொத்தத்தையும் என் கல்யாணத்துக்கு இறைச்சிட்டேனா நாளைக்கு ஒன்ன நம்பி வரவளுக்கு ஒரு குண்டு மணியாவது செஞ்சு போட வேண்டாம். இத பாருங்க புரோக்கரே, 20 சவரன் தான் எங்களால போட முடியும். கல்யாண செலவுல பாதி தான் எங்களால ஏத்துக்க முடியும். இத மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட கண்டிஷனா சொல்லிடுங்க. சரி சரி, தங்கச்சி சொன்ன மாதிரி அதே லெவல்ல வரணும் பார்த்து முடிச்சிருங்க. அதே லெவல்ல ஏற்பாடு பண்ணிடுறேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் புரோக்கரே, முதல்ல மாப்பிள்ளை போட்டோ என்கிட்ட கொண்டு வந்து கொடுங்க. நானே நேர்ல போய் மாப்பிள்ளை என்ன எப்படின்னு விசாரிச்சுட்டு எனக்கு பிடிச்சிருந்தா மட்டும் என் தங்கச்சி போட்டோ உங்ககிட்ட கொடுக்குறேன். அங்க பாரு மாப்பிள்ளை கழுதை எப்படி ஓடுதுன்னு பாரு. நிறுத்து. என்னடா அது கோவில்ல கல்யாண மண்டபம் மாட்டு அலங்காரம் பண்ணிட்டு கழுதைக்கு மாலை போட்டு நிறுத்திருக்கீங்க? கழுதைக்கு கல்யாணம் ஏன்? நம்ம ஊர்ல மழை பெஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு இல்ல? அதுக்கு கழுதைக்கும் கல்யாணம் பண்ணி வச்சோம்னாக்கா சோன்னு மழை பெய்யும்ன்றது நம்ம ஊர் ஐதீகம். அதுக்குதான் ஒரு ஆம்பளை கழுதையும் பொம்பளை கழுதையும் புடிச்சிட்டு வந்தோம். ஆதிவாசிங்க ஆரம்பிச்ச உடனே ஆம்பளை கழுதை அத்துட்டு ஓடிட்டு அதை பிடிச்சா 4 பேர் ஓடிட்டு இருக்காங்க பாருங்க. கழுதை ஸ்பீட பார்த்தா அவனுக்கு புடிச்சிட்டு வருவானுங்களோ, கல்யாணம் நடக்குமோ, மழை பெய்யுமாங்கறே சந்தேகமா இருக்கு. இல்ல முகூர்த்தத்துக்கு என்ன எவ்வளவு நேரம்லாம் இருக்கு? 5 நிமிஷம் தானே இருக்கு. இப்ப நான் கழுதையோட வரமுல. சரி, ஒண்ணு நேரத்தை பத்தி சொல்லியா? கழுதை நேரம் என்ன, உடம்பு முழுக்க ஒரே நேரம் தான். மூக்கு மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷல் வெளுப்பா இருக்கும். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். பொண்ணுக்கு பாட தெரியுமா? கழுத பொண்ணு வாயை திறந்து பிரிக்கா போட்டு பாட ஆரம்பிச்சதுன்னு வைய இந்த ஊருக்கே கேட்கும். அப்புறம் அந்த சத்தத்தை நல்ல சகனம்னு வேற சொல்லுவாங்க. பொண்ணு பாடி முடிஞ்சு கடைசியில அப்படின்னு ஃபைனல் டச்சிங் ஒண்ணு கொடுக்கும் பாரு. நீ ரொம்ப கொடுத்து வச்சோண்டா. சரிண்ணே, பொண்ணு பிறந்த ஜாதகத்தை பாத்தீங்களா? ருதுவான ஜாதகத்தை பாத்தீங்களா? கழுத பிறந்தது ஆத்தங்கரை யோரமா, கழுத ருதுவானது குடிச்சவத்துக்குள்ளயா. ஆனா ஒண்ணு, 2 பேருடைய முக பொறுத்து இருக்குது பாரு. உலகத்துல யாருக்குமே அமையாதான். உங்க 2 பேருக்கு அப்படி அமைஞ்சு. ஆமா ஆமா ஆமா. அப்புறம் கல்யாணம் முடிஞ்ச கையோட மத்ததுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டீங்கல்ல? மத்ததுக்குன்னா அதானே சாந்தி முகூர்த்தம். கழுது 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 மேஜர் பாயிண்ட். அதை நான் யோசிக்காம விட்டுட்டேன். இல்ல, நீங்க கல்யாணங்கிறது சாந்தி முகூர்த்தத்துல சந்தோஷமா இருக்கிறது தானே? அது ஓகேடா. அது எங்க ஒண்ணு உதச்சிருமோன்னு பயமா இருக்கு. என்ன அந்த பொண்ணுக்கு தாம்பத்திய வழக்கு பிடிக்காதா? அது பிடிக்கும். ஆனா அதுக்கு ஒன்ன பிடிக்குமாங்கிறது சந்தேகமா இருக்கு. கவலையே படாதீங்க, நான் தட்டி கொடுத்து சமாளிச்சிருவேன். இங்க பாருங்க, எண்ணி 10 மாசத்துல குட்டி போட வச்சிருவேன். என்னது குட்டியா? அதே இந்த குழந்தை குட்டின்னு சொல்லுவாங்கல்ல, அதை சொல்றேன். ராஜா, நீ கட்டிக்கு போற பொண்ண கண்ணை திறந்து பாருமா. எனக்கு வெக்கமா இருங்க. வெக்கப்படாத கண்ணா, பாரு நல்லா. நீ மட்டும் என்ன மனுஷனா? கழுதைக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா மழை பெய்யும்னு ஒரு ஐதீகம். கல்யாண நேரத்துல ஆம்பளை கழுதை ஓடி போச்சு. அதான் உன்ன புடிச்சிட்டு வந்திருக்கு. இந்த தாலி கட்டு. இருங்க, எடுத்து தரேன். ஏண்டா தம்பி, ஆந்திரா அதிரச மாதிரி அம்சமா இப்படி ஒரு பொண்ணு நம்ம ஊருக்கு புதுசா வந்திருக்கிறதா என்கிட்ட சொல்லவே இல்லையடா? அண்ணே, நானே இப்பதானே பாக்குறேன் அந்த பொண்ணு. அந்த பொண்ணு பொட்டிக்கடை பொன்னாத்தாவோட உறவுக்காரி. வந்து 1 வாரம் ஆச்சு. வந்து 1 வாரம் ஆச்சுங்கிற எங்க கிட்ட சொல்லாம மணியடா ஆட்டிக்கிட்டு இருந்த. எல மொட்டை தம்பி, அதை விட்டுறா. சீக்கிரமே 4 நட்சத்திரம் பார்த்து பூஜையை போட்டு வண்டியா நம்ம ரூட்டு கொண்டு வந்துருவோம். என்ன மரகதம், உனக்கு பொழுது போலங்கிறதுக்காக என்னையும் அவசரமா வர சொன்னேன்? எனக்கு சித்தோடுக்கு முறுக்கு, செனிமலைக்கு சீடனி ஏகப்பட்ட ஆர்டர் வந்திருக்கு. வரட்டும், நானும் எங்க அண்ணனும் சாப்பிட்ட ராசி தானே உங்களுக்கு இவ்வளவு ஆர்டர் வந்திருக்கு. அதனால எங்களுக்காக கொஞ்ச நேரம் ஒதுக்குனா தப்பு ஒண்ணும் இல்ல. சரி, என்ன விஷயமா வர சொன்ன சொல்லு. நான் வெளியில உட்கார்ந்துட்டு இருக்கிறது தெரியலையா? அதுக்கு என்னையும் உன் கூட துணைக்கு உட்கார சொல்றியா? அது இல்ல, இன்னும் 2-3 நாளைக்கு எங்க வீட்டுல நீங்க சமையல் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி நீ இப்படி உட்கார்ந்ததே இல்ல, இன்னைக்குதான் புதுசா உட்காரியாக்கும். இதுக்கு முன்னாடி நீ இப்படி உட்காரும் போது யாரு வந்து சமைச்சாங்களோ அவங்களே கூப்பிடு. ஏன் அந்த ஒத்தாசையை நீங்க செஞ்சு உங்க கிரீட வேணா சாஞ்சா போயிடும். வம்பு பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இனி உங்ககிட்ட யார் பேசுறது? உங்க வீட்டு சமையல் கட்டுல எது எங்க இருக்கோ இப்ப இருந்தே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பின்னால சௌரியமா இருக்கும். புண்ணாக்குல இருந்து இன்னும் எண்ணெயே போலையா? இன்னும் 30 சுத்து.
ஆக்கிட்டேம்மா. அண்ணன் தங்கச்சி 2 பேரும் வயிறு முட்டை வக்கனே உட்காந்து சாப்பிடுங்க. நான் புறப்படுறேன். இருங்க இருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல எங்க அண்ணன் வந்துருவாரு. உன் அண்ணன் வரதுக்கும் நான் போறதுக்கும் என்ன சம்பந்தம்? இல்ல, ஆக்கி போட்டு உங்க கையாலேயே பரிமாறி விட்டீங்கன்னா பூர்ணமா ஒரு வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும்ல. அதோட நானே ஊட்டி விட்டா பரிபூர்ணமா இருக்காது. அப்படி செஞ்சா இன்னும் பூர்ணமோ பூர்ணம். ஓங்கி ஒண்ணு செவிட்டுல விட்டேனா பாரு. ஏய், என்ன என் தங்கச்சியை பார்த்து கை நீட்டுற? பின்ன வம்புக்கு வாய் எடுத்து நான் சும்மா இருப்பேனா? அண்ணே, இன்னைக்கு மத்தியான சமையல் நம்ம முளகாக்காரமா கைங்கரியம் தான். அப்படியா? மாச சம்பளம் கரெக்டா பேசிட்டியா? என்னென்ன சொல்றீங்க? இன்னைக்கு சமையல் இவங்க தானே சொன்னீங்க. அப்படின்னா வேலைக்காரியா சேர்த்துட்டு அர்த்தம். அதனாலதான் மாச சம்பளம் எல்லாம் பேசிட்டியோன்னு கேட்டேன். நீ கூப்பிட்டு வந்த பாரு, எனக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும். ஏமா வீட்டு வேலையெல்லாம் முடிஞ்சுட்டா மாட்டு சாணத்துல ரவுண்ட் ரவுண்டா தட்டணுமே, தட்டி வைக்க சொன்னியா? எது இது? தட்டுற கை சாணி எல்லாம் தட்டாது. வேணும்னா ஆள 2 தட்டு. அப்ப தட்டிக்கோ. நீ சும்மா இரு மாமா. ஏய், மடிய காட்டு. மாப்பிள அட. என்ன மடிய வைக்க சொல்ற? அது ஒரு விஷயம் இருக்கு மாமா. அட அதான் அப்படி போயிடலாம். அடச்சி சும்மா இரு மாமா. ஏய், மடிய ஒத்து காட்டு. யோ, விவரம் கெட்ட ஆளா இருக்கே. பக்கத்துல தங்கச்சி வச்சுட்டு என்ன பேச்சு பேசுற? ஏய், நான் ஒண்ணு தப்பா பேசல, நீதான் தப்பா புரிஞ்சுகிட்ட. சில நேரத்துல சில வேலைக்காரங்க வீட்டு வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் தங்க ஸ்பூனு வெள்ளி தட்டுன்னு அது இதுன்னு இடுப்புல சுத்திக்கிட்டு ஓட்டிக்கிட்டு போயிருவாங்க. அதனாலதான் மடியை செக் பண்ணணும்னு சொல்றேன். அவுத்து காட்டு. இந்தா நல்ல பாரு. அம்மா வாசல்ல பிறந்த ஆள் போல இருக்கு. அதான் திருட்டு போதி ஒட்டிட்டு இருக்கு. அரஞ்சனா. யோ, தள்ளியா? ஆஹா. அம்மா மறக்குதான், அந்த பொண்ணு கையில ஏகப்பட்ட வித்த வச்சிருக்கும் போல இருக்கு. அந்த கையில எதை பண்ணாலும் ருசியே தனி ருசிதான். காலம் பூரா இதை ஆண்டு அனுபவிக்கிறதுக்கு எந்த மகராசம் கொடுத்து வச்சிருக்கானோ தெரியல. போய் கண்ணாடி முன்னாடி நின்னு பாருங்க, யாருக்குன்னு புரியும். மாமா, இதான் மாப்பிள்ளையோட போட்டோ. நல்லா இருக்கானே? பேரு சந்தோஷ். அதுவும் நல்லா இருக்கே. ஆனா கழுத்து பிடிச்ச மாதிரி இப்படி திரும்பி இருக்கானே ஏன்? ஆமா, அது போஸ் மாமா. ஓ போசா, குடுக்கணும். இந்த ஊருக்குள்ள இவரை பத்தி 4 பேர்ட்ட விசாரிக்கணும். நீங்க இந்த வீதி வழியா போங்க, நான் இந்த வீதி வழியா போறேன். ஏப்பா நம்ம என்ன மாப்பிள்ளை தேடுறோமா இல்ல நாய் பிடிக்க போறோமா? ஆமா, இவரை பத்தி என்ன? ஆமா, இந்த போட்டோல இருக்கிறவர் தானே அங்க டிக்கெட்டில உட்கார்ந்திருக்காரு. ஆமாப்பா, புத்து ஒரு ஐடியா. நேரா அவன் முன்னாடி போய் உட்கார்ந்து அவன் ஆள் எப்படி, குணாதிசயம் எப்படி, அவன் தேர்வானா தேர மாட்டான்னு பாத்துருவான். ஏமுத்து, மாப்பிள மூஞ்சி பார்த்தா ரொம்ப நேரமா எதையோ அடக்கி வச்சுட்டு அவஸ்தைப்படுற மாதிரி தெரியுது. நான் வேணா டீ கடையில் ஒரு சொம்புல சுடு தண்ணி வாங்கி கொடுக்குறேன். அப்படி வேலையோரமா போய் அந்த அடப்பை எடுத்துட்டு வர சொல்லட்டுமா? சும்மா இரு மாமா. ஓஹோ ஓஹோ ஓஹோ. என்ன மாமா, அந்த ஆள் உழைப்ப நம்பாம அதிர்ஷ்டத்தை நம்பி சோம்பேறியா இருப்பார் போல இருக்கு. டவுன்ல சீட்டாட்ட கிளப்புக்கு இன்னைக்கு போறோமா? இந்த மாப்பிள நமக்கு எந்த விதத்திலையும் சரிப்பட்டு வர மாட்டான். இவனை நம்பி நம்ம பொண்ணை கொடுத்தோம்னா அந்த பக்கம் இவன் சீட்டாடுவான், இந்த பக்கம் பொண்ணை டான்ஸ் ஆட விட்டுருவான். இவன் சரிப்பட்டு வருவான்னு நீ நினைக்க? அப்பனே விநாயகரே, பக்கத்துல நிக்கிறவங்கள எங்க அண்ணனுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இவங்களுக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இவங்க 2 பேரும் மனசு விட்டு பேசணும்னு தான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். மாமா, நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்க. உள்ளூர் கோயிலுக்கு தங்கச்சி என்ன துணைக்கு கூட்டிட்டு வராது. உண்மையிலேயே தங்கச்சி தான் வர சொல்லிச்சா, இல்ல கல்யாணம் ஆகாம காஞ்ச மாடு மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கீங்களே, கோயில்ல கலர் கலரா பொண்ணுகளும் பொம்பளையும் போய்கிட்டு இருக்காங்க, அதை பாக்குறதுக்காக என்ன துணை கூட்டிட்டு வந்தீங்க? என்ன பார்த்து இப்படி கேட்க? பொம்பளைங்க இப்படி வந்தா நான் வேட்டியை படிச்சுக்கிட்டு மலை மேல ஓடி போயிருவேன்ப்பா. நான் ஆஞ்சநேயர் பக்தன். தனியா இருக்கும்போது மட்டும் தானே? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. ஒரு முக்கியமான விஷயம் கோயில்ல வச்சுதான் அண்ணன் கிட்ட பேசணும், கூட்டி வான்னு சொல்லிச்சு. என்ன உங்க அண்ணன் டவுனுக்கு போயிருக்காருன்னு சொன்ன, இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு? அதானே எனக்கே ஆச்சரியமா இருக்கு. என்னென்ன திடீர்னு கோயில்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? மாமா சுண்டல் வாங்கி தரேன்னு சொல்லுச்சா? என்ன கிண்டலா? நீ தானே எங்க அண்ணனை கோயில் கூட்டி வாங்கன்னு சொன்ன. நான் எங்க சொன்னேன்? கேட்டா நான் கோயிலுக்கு போயிருக்கேன்னு சொல்ல சொன்னேன். என்னது? எங்க அண்ணனை கோயிலுக்கு கூட்டி வாங்கன்னு சொன்னது இந்த 2 காதால கேட்டேன். ஏன் மாமா கோயில் வாசல்ல உட்கார்ந்து போய் சொல்றீங்க? என்னது? நானா போய் சொல்றேன்? உன் நெஞ்ச தொட்டு சொல்லு, எங்க அண்ணனை கோயில் கூட்டி வாங்கன்னு சொல்ல. அப்பனா உங்க 2 காது ஸ்பீக்கர் அவுட் ஆயிருக்கும். ஆமா, என் 2 ஸ்பீக்கர் அவுட். நீ 4 ஸ்பீக்கரை வாங்கிட்டு வந்து தொங்குடு. சரி சரி, துணைக்கு தான் உன் அண்ணன் வந்தாச்சே, கூட நான் எதுக்கு? நீ கும்பிட்டு வா, நான் இருங்க. இது புடிங்க. எதுக்கு புடிங்கள சொல்றேன். என்ன? 108 எலுமிச்சை பழம் வாங்கி அத மாலையா கோத்து சாமிக்கு சாத்தறத நான் வேண்டிக்கிட்டேன், மறந்துட்டேன். நான் போய் மாலையை ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன். நானும் வரேன். இல்ல இத கையில வச்சுக்கிட்டு எதுக்கு? நான் போயிட்டு வந்துடுறேன். மாமா, 108 எலுமிச்சை பழம்ங்கிறதுனால மாலை சைஸ் பெருசாவும் கனமாவும் வேற இருக்கும். நான் ஒருத்தி எப்படி தூக்கிட்டு வர்றது? நீங்களும் கூட வாங்க. கேக்கல, ஸ்பீக்கர் அவுட்.
அடடடடா. சொன்ன பேச்சு கேளு வா. நான் தான் போய் சொன்னேன்னு சொன்னல. நீ உங்க அண்ணனை கூட்டிட்டு போ, நான் அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் அப்படியே ஓரமா உட்கார்ந்து ஐயோ பேசிக்கிறேன். கதை கந்தலாயிடும், நீ வா வா. டேய், என்ன மாலை வாங்கிட்டு வரேன்ட்டு போய் மறைஞ்சு நிக்கிற? ஒரு விஷயம் இங்க வா. விஷயமா என்ன? எங்க அண்ணனுக்கு அவங்க மேல ஒரு இதுன்னா அதான் மாமா அது அதுன்னா எது? லவ். ஓ, அப்படி ஒண்ணு இருக்கோ? ஆனா ஒருத்தர் மனசு விட்டு பேசிக்கவே மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு எப்படியாவது எங்க அண்ணன் அதை சொல்லணும் தான் நான் இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணேன். அது அண்ணன், நீ தங்கச்சி, ம். நான் மாமா. நல்ல ஃபேமிலி டிராமா. ஆமாமா, அங்க பாருங்க எவ்வளவு சுவாரஸ்யமா பேசிக்கிறாங்க. ஏமா, ஆ? அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற நெளிவு சுழிவு பார்த்தா முதல் தடவை பேசிக்கிற மாதிரி தெரியல. நம்ம ரெண்டு பேருக்கு தெரியாமலே நம்ம வீட்டுக்குள்ள ஒரு மெகா சீரியல் ஓடிட்டு இருந்திருக்கு. இல்ல மாமா, அந்த மாதிரி ஏதாவது இருந்தா முதல்லயே எங்க அண்ணன் என்கிட்ட சொல்லிருப்பாரு. எனக்கு டைம் ஆச்சு, நிறைய வேலை இருக்கு, நான் புறப்படுறேன். இந்தாங்க உங்க தங்கச்சி கிட்ட சரி கொடுத்துருங்க. சரி புறப்பட்டீங்களா? ஆமா. எவ்வளவு நேரம் ஆச்சு போய்? எனக்கும் சேர்த்து நீயே சாமி கும்பிடு. மாலை வாங்குறேன்னு போன மாலையே அது காணோம். மாலை இப்பதான் கோர்த்துக்கிட்டு இருக்காங்க. சரி, நான் புறப்படுறேன். என்னண்ணே ஆ? மிளகா கரண்டி கிட்ட ஏதோ சுவாரஸ்யமா பேசுற மாதிரி இருந்தது. நீங்க ரெண்டு பேரும் போயிட்டீங்க, எனக்கு பொழுது போல. அதனால நாங்க ரெண்டு பேரும் மனசுக்குள்ள இருக்கிறத ஆளுக்கு பரிமாறி. என்ன பரிமாறிக்கிட்டீங்க? முதல்ல அவங்கிட்ட இருந்து ஆரம்பிக்கட்டுமா? அது ஒண்ணுமில்ல, முறுக்கை எப்படி சுத்தணும், அடடா, தட்டை எப்படி தட்டணும், அடடே, சீடையை எப்படி உருட்டணும், அடோட. எல்லா தொழிலும் சொல்லிட்டாங்க. சரிண்ணே, அவங்க மனசை தொட்டு ஏதோ சொன்னாங்களே. அது இல்லம்மா, மனசாட்சிப்படி தொழில் பண்ணணும்னு சொன்னாங்க. சுத்தமா சொல்லிருக்காங்க. கரெக்டா சொன்னாங்க. ம். சரி, அவங்கதான் அவங்க தொழிலை பத்தி சொன்னாங்க. நீங்களாவது உங்க மனசுல இருக்கிறத ஏதாவது கொட்டினீங்களா? நான் விட்டுருவேனா? அவங்க தொழிலை சொல்லும் போது நான் ஏன் தொழிலை பத்தி சொல்லாம இருப்பேனா? குனிஞ்சுக்கிட்டே செக்க சுத்தி சுத்தி அதேதான், வரீங்க. அதேதான், அதேதான். எந்த அளவுக்கு எல்ல போடுறது, அப்பா. எப்படி எண்ணெயை ஆட்டுறது, அப்பப்பா. எந்த பதத்துக்கு எடுக்கிறதுன்னு எல்லாத்தையும் சொல்லிவிட்டேன். அப்பப்பா. ஆமா, ஆ? கடைசியில புண்ணாக்குல பூந்தே பாருங்க. நிறுத்திக்க. இந்த புண்ணாக்கு மேட்டர் இருக்குது பாரு. ஐடியா கொடுத்த இந்த புண்ணாக்கு கேட்டு சொல்ல என்ன ஆளா விடுங்கடா சாமி. அண்ணே, நீங்க சொன்ன கடையில ஸ்டாக் இல்ல. 4-5 கடை ஏறி இறங்குனதுல லேட் ஆயிருச்சு. இந்தாங்கண்ணே. என்னாச்சுண்ணே? ஏண்டா, எனக்கு உடம்புக்கு சோகமில்ல, நான் டாக்டரை பார்க்க போறேன் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்க கூடாது? நான் டவுனுக்கு போயிட்டு வர முடியுமான்னு கேட்டதுக்கு நீ சரின்னு தலையாடிட்டு போயிட்ட. உங்க அம்மா வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் உனக்கு காய்ச்சலுங்க வருமே தெரிய வந்தது. என்னாச்சு ஏதாச்சுன்னு பதறிக்கிட்டு நான் டவுனுக்கு புறப்பட்டேன். பரவாயில்லண்ணே, எங்க குடும்பத்துக்கு நீங்க எவ்வளவு உதவி பண்றீங்க. நீங்க ஒரு ஜோலி சொல்லும் போது பங்காளி, எனக்கு சாக்கு போக்கு சொல்ல மனசு வரலண்ணே. அதனால என்னண்ணே, நீங்க புறப்படுங்கண்ணே. என்னடா அது உடம்பு அனலா கொதிக்குது? முதல்ல டாக்டர் கிட்ட போலாவா? இல்லண்ணே, என் வண்டி இருக்குண்ணே, நான் அதுல கிளம்புறேண்ணே. வண்டி இங்கே இருக்கட்டும், அப்புறம் எடுத்துக்கலாம் வா. இல்லண்ணே, பரவாயில்லண்ணே, என் வண்டி இருக்கு, நீங்க புறப்படுங்கண்ணே. மாரிப்பா அண்ணே, ஒரு 40 வாட்ஸ் பல்ப் வாங்கிட்டு வா. சரிங்கண்ணே. அண்ணே, எங்க அண்ணனை கொஞ்சம் கூப்பிடுங்கண்ணே. எதுக்குடா? அண்ணி இறந்ததுக்கு அப்புறம் எங்க அண்ணன் வேற கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்றாரு. நீங்க கூப்பிட்டு ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா கண்டிப்பா கேப்பாருண்ணே. நானே ஒரு தடவை உங்க அண்ணன் கிட்ட இந்த விஷயமா பேசினேன். உனக்கு கல்யாணம் ஆகி 5-6 வருஷம் ஆயிருந்தாலும் இல்ல ஒரு குழந்தை பிறந்திருந்தா கூட நான் கேட்டிருக்க மாட்டேன். ஒரு வருஷத்துல ஒரு சம்சாரம் போயிட்டா, நீ சின்ன வயசுங்கிறதுனால அப்பா அம்மா எல்லாம் குறைபட்டுக்கிறாங்க. அதனாலதான் இன்னொரு கல்யாணத்தை பத்தி யோசின்னு சொல்றேன். தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்கண்ணே. மனசுக்குள்ள ஒருத்திய வச்சுக்கிட்டு மறக்க முடியாம இருக்கும்போது இன்னொருத்தி கழுத்துல நான் தாலி கட்டினா அது நான் அவளுக்கு செய்யற துரோகம் மாதிரிண்ணே. அவன் அந்த அளவுக்கு சம்சாரத்தோட வாழ்ந்தத மனசுல வச்சுக்கிட்டு இருக்கான். அவனே மனசு மாறணுமே ஒழிய நாம வற்புறுத்துறது நியாயம்.